டேய் இந்த தடவை எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல, காம்படிஷன் அதிகமா இருக்கு. அண்ணா வணக்கண்ணா. தலைவரே வணக்கம்ங்க. நான் தான் வட்டி அசல் எல்லாம் கட்டி கணக்கு முடிச்சுட்டோம்லங்க, அப்புறம் எதுக்கு வந்திருக்கீங்க? ஏன்னா நாங்களாம் காய்கறி வாங்க வரக்கூடாதா? சரி சரிங்க. டேய் வட்டி கடைக்காரர் வந்திருக்காரு, கொஞ்சம் கவனி. தம்பி 1 கிலோ தக்காளி கொடுப்பா. எதுக்கியா போட்டுட்டு பாதி எடுத்துட்டேன்? 5% இன்ட்ரெஸ்ட்னே. என்னண்ணா 1 கிலோல பாதி தான் இருக்கு. நீங்களும் கடன் வாங்கினா இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தான் தர்றீங்க. நான் இந்த தடவை நிக்கிற தெரியுங்களா? அதான் இவ்வளவு பக்கத்தாலே நிக்கிறீங்க, நல்லா தெரியுது. இந்த தடவை எலெக்ஷன்ல நிக்கிறேனே. ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் கண்டிப்பா எனக்கே ஓட்டு போட்டுருணும். கொஞ்சம் இருங்க. எதுக்குண்ணா அது? 10 மாசத்துக்கு முன்னாடி பச்சை மிளகா லோடு வருதுன்னு 10 பைசா இல்லைன்னு 10,000 ரூபாய் கடன் கேட்டேன், என்ன சொன்னீங்க? எப்படி நல்லதா சொல்லிருக்க மாட்டோம். சரி சமாளிப்போம். 50 மூட்டைக்கு 50,000 கொடுத்துருப்பேன். வீட்டு பத்திரம் கொண்டா, கடை பத்திரம் கொண்டா, சாட்சிக்கு ஆள் கொண்டா, இதெல்லாம் கேட்டீங்க, ஞாபகம் இருக்கா? அதுக்கு அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டா என்னென்ன செய்வேன்னு எழுதி ஒரு கையெழுத்து போட்டு சாட்சிக்கு ஒரு ஆள் கூட்டி வாங்க. என்னண்ணே தம்பி நம்ப மாட்டீங்களா? அப்போ 10,000 ரூபாய்க்கு என்னை நம்பாம அத்தனை கேட்டீங்க. நான் மட்டும் நீங்க கேட்டோன்னே ஓட்டு போட்ட முடியுமா?